ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அஷ்டபைரவர், காலபைரவர் 2 பேரோட சன்னதியை முடிச்சுட்டு பாலமத்தி முருகர் கோயிலுக்கு இங்கேருந்து 4 கிலோமீட்டர் ட்ரக் பண்ணி நடந்து போனீங்கன்னா வரும்னு சொன்னாங்க. ஆனால் வயசானவங்கலாம் கூட வந்ததுனால நாங்கள் ட்ரக் பண்ணல. நாங்கள் லொக்கேஷன் மேப் போட்டுட்டு வேலூரில் மெயின் ரோடு வழியாகவே போயிட்டோம். ஸோ போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்ததுனால இந்த பாலாஜி ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பும்போது முத்துரங்கம் அரசினர் கலைக்கல்லூரி எல்லாம் க்ராஸ் பண்ணி போனீங்கன்னா ரொம்ப இயற்கையான ஒரு சூழலில் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஆர்ச்சு. உண்மையிலே சொல்லணுன்னா அங்கே இருக்கிற கிளிகளோட சத்தத்துக்கும் அங்கே போன உடனேவே என்னன்னா பூம்பாறையில் ஒரு முருகர் கோயில் வந்துட்டு எப்படி வந்து அப்படி அமைதியாக இருக்கும். நம்மளோட மனசையே அங்கே போன உடனே அமைதியாக்கிரும் தெரியுங்களா, அந்த மாதிரி இருந்தது. இங்கே வந்து படிகள் வந்து பார்த்திங்கன்னா 100க்கும் கம்மியாக தான் இருக்குது. உங்களால் படி ஏற முடியாது அப்படின்றவங்களுக்கு ரோடும் இருக்குது. ரோட்லேயும் மேலே போயிட்டு காரை நிறுத்தி பார்க் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே படி மேறி வரும்பொழுது முருகரை வந்துட்டு உண்மையிலேயே மனசார அமைதிப்படுத்திடுவார். உங்களை ஆட்டோமேட்டிக்காக அமைதிப்படுத்தி அந்த கலர்ஃபுல்லான ஓவியங்களோட கண்களுக்கு வந்துட்டு ரொம்ப விருந்தாக இருக்கும். அந்த ஓவியங்கள், அந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே. ஸோ கோயில் உள்ளார போனதும் விநாயகரை பார்த்ததும் பார்த்திங்கன்னா உள்ள சன்னதிக்கு போகிற வழியில் வந்து அறுபடையில் இருக்கிற முருகரையும் எல்லாரையுமே வந்து சிற்பமாக அங்கங்கே செதுக்கி வச்சுட்டு அதில் பெயிண்டிங் ஒர்க் அருமையாக இருக்குது. உண்மையிலே சொல்லணுன்னா ஒரு மன அமைதியை வந்து தந்தது. நீங்கள் வந்து குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். ஏன் குன்றின் மேல் குமரன் இருக்காரு அப்படின்றதுக்கான சிறந்த எடுத்துக்காட்டு இந்த கோயில் ஒன்று. இங்கே வந்து ஆண் மயில், பெண் மயில் 2 மயில் இருக்குது. அதே மாதிரி நவகிரகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா துணைவியாரோடவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நவலிங்கங்கள் இருந்தாங்க. அதே மாதிரி சில யோகிகளோட சிற்பங்களும் இங்கே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போக வேண்டிய ஒரே இடம் பாலமத்தி முருகர் கோயில் தான். ஏன்னா அங்கே இருக்கிற இயற்கை சூழலெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் வேலூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கீங்களா, ஹார்ட் ஆஃப் த வேலூர் சிட்டியில் தான் இருக்கீங்களா அப்படின்ற அளவுக்கு தோண வச்சிரும் கண்டிப்பாக. அருள்மிகு குழந்தை வேலாயுதபாணி திருக்கோயிலை உங்களுக்கு காட்சிப்படுத்தினதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.